பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி 2024 புதன்கிழமை அமாவாசை. அன்னை மரியாள் ஆசிரமம் கல்யாணதுர்கத்திலே ராவெளிப்பு ஜெபம் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பொதுவாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 வகையான விடைகள் உண்டு, அணுகுமுறை. ஒன்று, அந்த பிரச்சனையை மோதி பார்ப்பது, இல்லை என்றால் அந்த பிரச்சனையை விட்டு விலகி ஓடிவிடுவது. இசையா புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். பிரியமான சகோதரனே, சகோதரியே, நாம் தினந்தோறும் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளின் மத்தியில் கடவுள் பேசுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனையை விட்டு நாம் விலகி ஓட அவசியமில்லை. அந்த பிரச்சனையை கர்த்தர் தன்னுடைய பலத்தாலே நம்மை மோதி பார்க்க செய்வார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். தமஸ்கு நகரம் பயந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் யாரெல்லாம் இயேசு சுவாமியை குறித்து விசுவாச பிரகடனை செய்கிறார்களோ அவர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்று தலைமை போதகரிடத்திலே உத்தரவு பெற்றுக்கொண்டு ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து கிளம்பி வருகிறார். அவர் பெயர் சவுல். தமஸ்கு நகரமே விசுவாசிகள் எல்லாம் பயந்து போயிருக்கக்கூடிய நிலை அது. அந்த ஊரிலே வசிக்கக்கூடிய அனனியா என்ற ஒரு மனுஷனிடத்திலே கர்த்தர் தரிசனத்திலே பேசுகிறார். நீ தமஸ்கில் இருக்கக்கூடிய யூதாவினுடைய வீட்டுக்கு போ, அந்த இடத்துல நீ வருவாய் என்று உனக்காக சவுல் அப்படின்ற ஒரு மனுஷன் காத்திருக்கிறான். எது பயம், எது பிரச்சனை, அதையே இயேசு சுவாமி தன்னுடைய சீடனான அனனியாவிடத்தில் சந்திக்க வைக்கிறார். நேருக்கு நேர் போ, மோதிப்பார். பயந்து போகிறான். அனனியா 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசித்து பாருங்கள். எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தன்னுடைய பயத்தை அனனியா வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமிலே எத்தனை விசுவாசிகளுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார் என்று நீர் அறியாமல் இருப்பீரோ? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னும் தலைமை போதகரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்து இந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கா அவங்கள கொன்று போடலன்னு வந்திருக்கிறானே, அவனை போய் பார்க்க சொல்கிறீங்களே. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எது பயந்து கொண்டிருந்தார்களோ அந்த பயத்துக்கு கர்த்தர் தீர்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதரனே, சகோதரியே, தைரியமாக அனனியா அந்த வீட்டுக்கு செல்லுகிறார். சவுல் அனனியாக்காக காத்திருப்பதை அந்த இடத்துல பார்க்கிறோம். அனனியா தன் கரங்களை விரித்து செபிக்கிறார். குருடனாய் இருந்த 3 நாட்கள் கண் பார்வையை இல்லாமல் இருந்த சவுல் திரும்பி பார்வை பெறுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிரச்சனைகள் எப்படியாய்ப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், மாந்திரிக கிரியையிலே சிக்குண்டு தவிக்கிறீர்களா? குடும்பங்களிலே உறவுகள் மத்தியிலே பிரச்சனை இருக்கிறதா? கடன் தொல்லைகள் இருக்கிறோமா? தீர்க்க முடியாத வியாதியின் நடுவில் நாம் பிரயாணித்து கொண்டிருக்கிறோமா? எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், நம்பி இருக்கிறவர்கள் துரோகம் செய்து விட்டார்களா? அவமானத்தின் மத்தியிலே கசப்பு காடியை விழுங்கி கொண்டிருக்கிறோமா? இதயத்திலே வேதனை மாத்திரமே மிஞ்சி இருக்கிறதா? நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அனனியா
தன்னுடைய பயத்தை இயேசு சுவாமியின் இடத்திலே வெளிப்படுத்தினான். நாமும் இன்று இரவு வெளிப்படுத்துவோம். கர்த்தரிடத்திலே நம்முடைய பயத்தின் காரணங்களை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை அந்த பிரச்சனையை சந்திக்க செய்வார், விடுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென்.